இயேசுராஜா உன்னைத்தானே உள்ளத்தில் நினைத்தேன் நானே, என் வாழ்வு உன்னால் தானே. இயேசுராஜா உன்னைத்தானே உள்ளத்தில் நினைத்தேன் நானே, என் வாழ்வு உன்னால் தானே. தாய் என்னை மறந்தாலும் வெறுத்து தள்ளினாலும் உன் அன்பு ஒரு போதும் என்னை மறந்திடுமோ. தாய் என்னை மறந்தாலும் வெறுத்து தள்ளினாலும் உன் அன்பு ஒரு போதும் என்னை மறந்திடுமோ. இயேசுராஜா உன்னைத்தானே உள்ளத்தில் நினைத்தேன் நானே, என் வாழ்வு உன்னால் தானே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். நாம் தூய ஆவியின் துணையில் அன்னை மரியின் அன்பில் நாம் இன்றும் தொடர்ந்து வாசித்து கொண்டு வர சங்கீத தொடர்ச்சி 57 1 2 3, நீதிமொழிகள் 28 13 14 15. இன்றைய முதல் வாசகம் தானியேல் 7 13 14. இன்றைய இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு 1 5 8. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 18 33 37. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கும்போது நாம் இறை அன்பில், இறை உறவில் இறைவனோடு நாம் பேசுகிறோம், அவருடைய வார்த்தையை அனுபவிக்கிறோம், அவரோடு இருக்கின்றோம். இயேசுவை பார்த்து நீ ஒரு யூதனா என்று பிலாத்து கேட்கின்றார். அதற்கு உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் என்று நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல. அது உலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். அரசர்களை நாம் பார்த்ததில்லை. அரசாட்சி எப்படி இருக்கும் என்பது நமக்கு முழுமையாக தெரியாது. கிறிஸ்தரசர் பெருவிழா 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதரால் ஏற்படுத்தப்பட்டது. இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பிலும் அதைத் தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளிலும் அவர் அரசராக இருக்கிறார் என்ற கருத்து முன்மொழியப்பட்டது. யூதரின் அரசர் பிறந்திருக்கிறாராமே என்று ஞானியர் ஏரோது அரண்மனையில் கேட்டபோது அரசர் ஆடிப்போயிருந்தார். அதுபோலவே பிலாத்து தன் அரசனாக தொடர்ந்து இருப்பதற்காக எதையும் செய்ய துணிந்திருந்தார். அதனால்தான் இயேசு உண்மையிலேயே யூதரின் அரசனா என்று கேட்டு விடை கிடைக்க காத்திருந்தார். எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்ற பதில் அவருக்கு நிறைவை தரவில்லை. எனவே தான் சமய குற்றவாளியாக கொண்டு வரப்பட்டு ரோமையரின் அரசியல் குற்றவாளிக்கு கொடுக்கப்படும் சிலுவை தண்டனைக்கு உத்தரவிடுகிறார். கிறிஸ்துவின் ஆட்சியில் நாம் அனைவரும் குடிமக்கள் மட்டுமல்ல, அவருடைய பணியை பகிர்ந்து கொள்ளும் பங்காளர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டம் 1 பேதுரு 2:9 இறையரசின் விழுமியங்களான அன்பு, நீதி, நேர்மை, மன்னிப்பு போன்றவற்றை வாழ்ந்து காட்டி பிறருக்கு போதிக்கும் கடமையை கொண்டுள்ளோம். பிறருக்கு போதிக்கும் கடமையை கொடுத்தும் இருக்கிறார். பிறருக்கு போதிக்கும் கடமையை பறைசாற்றினார். பிறருக்கு போதிக்கும் கடமையை காட்டி கொடுத்துவிட்டு சென்றார். பிறருக்கு போதிக்கும் கடமையை பயிற்றுவித்தார். நம் இறைமகன் இறை அரசர் இயேசு. நாம் ஒவ்வொரு நாளும் இறை ஆட்சிக்காக நம்மையே எத்தனையோ விதத்தில் இறையாட்சியை பற்றி இறைவன் நமக்கு உவமைகளாக அவர் கண்முன் இருந்ததை வைத்து நமக்கு உவமைகளாக கொடுத்திருப்பார்.
பாலஸ்தீன் நாட்டில் இருந்தவைகளில் எல்லாவற்றையும் அவர் நமக்கு உதாரணமாக எடுத்து காட்டி கொடுத்திருக்கிறார். எப்படி நமக்கு இறையாட்சி என்பது என்ன என்பதை கடைசியாக ஒரு சிறு குழந்தை எடுத்து, இந்த குழந்தையை போல் மாறாவிட்டால் நாம் விண்ணரசில் நுழைய முடியாது என்கிறார். இதோ நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் இருக்கும் அந்த இறைவனை அரசராக நாம் எப்படி நினைத்து நாம் அந்த தகுதியோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, நாமும் அவருடைய மக்களாக இருப்போம். அந்த அரசாட்சிக்கு நம்மை தயார் செய்வோம். அந்த அரசாட்சிக்கு நம்மை உட்படுத்துவோம். அந்த அரசாட்சிக்கு நம்மை இயேசுவின் வார்த்தைகளின் பின் செல்வோம். அவரை தொடர்ந்து ஓடுவோம். இயேசுவின் வார்த்தையை பற்றி கொள்ள ஓடுவோம். இறை அரசை பற்றி கொள்ள ஓடுவோம். இதோ நாம் ஒவ்வொருவரும் வாசிக்கும் தியானிக்கும் அந்த வசனங்கள் நமக்குள் நிலைத்து நிற்க நாம் இறையரசரை ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.